தோழர்களே, நம்ம உபரி மதிப்பு, அதாவது முதலாளிக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் தன்மையை பற்றி மார்க்ஸ் என்ன சொன்னாரோ அதை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம், அதை பற்றி விவாதித்து கொண்டிருக்கிறோம். இப்போ முதலாளித்துவம் அது தோல்வியுடன் அதிக தொழிலாளர்களை இணைத்து பட்டறை தொழில் என்ற முதலாளித்துவத்துக்கு முந்தைய ஒரு அமைப்பை நிறுவியது. அந்த பட்டறையில் ஒரு 20 தொழிலாளர்கள் 30 தொழிலாளர்கள் வேலை செய்வார்கள். அந்த காலத்தில் அந்த கோச் வண்டி பிரபலமாக இருந்தது. இந்தியாவில் மாட்டு வண்டி, 2 மாட்டை பூட்டி அது மேலே ஏறி உட்காந்து ஒரு வண்டி, 2 சக்கர வண்டி இருக்கும். அது பாட்டில் வண்டி போய்கிட்டே இருக்கும். அது எங்கே போய் நிற்கணும்னு அந்த மாட்டுக்கு தெரியும். கரெக்டாக போய் நிற்கும். இவன் தூங்கினே போவான், எழுந்துட்டு அந்த மூட்டையில் இறங்கி போட்டு மறுபடியும் படுத்து தூங்கிடுவான். வண்டி திருப்பினாலும் நேராக போனது வீட்டில் இருக்கும். அது மாதிரியே ஐரோப்பிய நாடுகளில் அந்த கோச்சி வண்டிகள் ரொம்ப ஸ்பெஷல். அப்போ அந்த கோச்சி வண்டிகளை தனிப்பட்ட ஒரு தொழிலாளி தயாரிக்கும்போது அவர் சில நபர்களை தேர்ந்தெடுத்து வைத்திருப்பார். இந்த கோச்சி வண்டி சக்கரம் செய்யப்போது ஒரு இருப்பார். அண்ணே இந்த சக்கரத்தை நீங்கள் முடிச்சுங்க, அந்த சக்கரத்தை என்னைக்கு ஆகணும், ஒரு வாரம் டைம் சொல்லியிருக்காரு, நீங்கள் முடிச்சுருங்க அப்படின்னு. இந்த திண்டு தலகாணி அதை செய்யறதுக்கு ஒரு ஆள் இருப்பார். அது போய் நல்லா ஜிங்கின்னு ஒரு கலரில் அந்த ஜமீன்தாருக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அவன் கடவுளான பேமானி அவங்க நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் பேசுவான். இல்லைங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க. தனித்தனி தொழிலாளிகிட்ட போய் அந்த வேலையை முடித்து கொண்டு ஒன்றா சேர்த்து அந்த வண்டியை முடித்து கொடுத்துருவாங்க. பணத்தை வந்தவொடனே பணம் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க. காலப்போக்கில் இந்த பட்டறை தொழில் உருவானவுடன் இந்த தனி தொழிலாளர்களை ஒன்றாக இணைத்து தொழில் தெரிந்தவர்களையும் தெரியாதவர்களையும் ஒன்றாக இணைத்து பட்டறை தொழிலில் அந்த கோச்சி வண்டிகளை தயாரிக்க ஆரம்பித்தார். அந்த கோச்சி வண்டிகள் தயாரிப்பை பற்றி மார்க்ஸ் விரிவாக எழுதியிருப்பார். சக்கரம் ஒருத்தர் செய்வார், அதே பாட்டில் உட்காந்து ஒருத்தர் விளக்கு செய்வார், சிந்துகள் செய்வார், ஒருத்தர் தொடச்சி வைப்பார், ஒரு கூண்டு செய்வார், ஒருத்தர் வண்ணம் பூசுவார் அப்படின்னு அடுக்கி கொண்டே போவார். இதில் இந்த தொழிலாளர்கள் ஒரு கூட்டமாக இணைந்து வேலை செய்யும்போது ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெறும். என்னன்னா, தனி தொழிலாளியின் திறமை அதில் சுத்தமாக அழிந்து கொண்டே வரும். எல்லா தொழிலாளிக்கும் எல்லா வேலையும் தெரியும். ஒரு தொழிலாளி ஒரு வேலையை பிடிச்சிட்டு, அந்த பெயிண்ட் அடிக்கிற வேலையை பாரியா, நான் சக்கரை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சக்கரை அடிப்பாங்க, ஒருத்தருக்கு வேலைக்கு செய்வாங்க. இப்படி ஒரே இடத்துல உட்காந்து செஞ்சு கடகன்னு கூட்டி அந்த வண்டியை முடிச்சு கொடுப்பாங்க. தனித்தொழிலாளி செய்யும்போது அந்த கோச்சி வண்டியை முடிப்பதற்கு 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஏன் 6 மாதங்கள் கூட ஆகும். ஏன்னா இணைக்கணும் இல்லையா, இலக்கம் போடுறது அசம்பிள் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் பட்டறை தொழில் வந்த பிறகு அந்த கோச்சி வண்டிகளின் தயாரிப்பில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டது. அந்த முன்னேற்றம் எதுவாக இருந்தது என்றால், 1 வாரத்தில் ஒரு கோச்சி வண்டி, 1 மாதத்தில் 4 கோச்சி வண்டி என்று மாறியது. அதுபோல கம்பளி உடைகள், அந்த ஐரோப்பிய நாடுகளில் கம்பளி உடைகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது குளிர் பிரதேசம். அந்த கம்பளி தயாரிப்பு, அந்த கம்பளி உடை தயாரிப்பு தனித்தனி தொழிலாளர்கள், நெசவு தொழிலாளர்கள் இருந்தபோது கொஞ்சம் தான் அந்த கிராமத்தில் உள்ள ஆளும் கேட்பாங்க, நம்ம அந்த ஆடு இருக்குது, இந்த கம்பளியை அந்த மயிரை வெட்டி ஒரு போட்டு ஒன்று தச்சுட்டு அப்படின்னு கோலையும் கொடுப்பாங்க, அந்த ரோமத்தையும் கொடுப்பாங்க. அவர் இணைச்சி ஒரு கம்பளி தயாரித்து கொடுப்பாங்க. ஆனால் இந்த பட்டறை தொழில் வந்த பிறகு அதனுடைய தயாரிப்பு முறையும் மாறிவிட்டது. அதே போல் துணி தைப்பது, அப்புறம் காகிதத்தில் பிரிண்ட் செய்கிறது, அப்படி எல்லா தொழில்களும் பட்டறை தொழில் மாறியது. இந்த பட்டறை தொழில் தான் இப்போது இருக்கிற தொழிற்சாலைகளுக்கு ஒரு முன்னோடி. நமது பட்டறை தொழில் நம்முடைய முதலாளிகளுக்கு கையில் கொஞ்சம் பணம் சேர்ந்தவுடன், பணம் அதிகமானவுடன், விஞ்ஞானம் வளர்ந்து விஞ்ஞானத்தின் மூலமாக பல இயந்திரங்களை கண்டுபிடித்த பிறகு முதலாளி முதலில் ஒரு கட்டிடத்தை கட்டுகிறார். அப்புறம் எந்திரங்களை வாங்குகிறார். எந்திரங்களை வாங்கி அதை சேகரித்து வைத்துவிட்டு மூலப்பொருட்களை வாங்குகிறார். இரும்பாக இருக்கலாம், நூலாக இருக்கலாம், அல்லது வேறு காகிதமாக இருக்கலாம்,
எது வேண்டுமானாலும் இருக்கலாம். இதெல்லாம் இணைச்சி ஒரு பொருளை உருவாக்கும். அப்போ அந்த தொழிற்சாலையில் வந்து அதிகப்படியான ஆட்களை ஒன்றிணைத்து உற்பத்தியை அதிகமாக்கும். அப்போது மார்க்ஸ் வந்து அது விரிவாக எழுதுகிறார். இந்த ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு இப்படி நீங்களே வந்து ஒரு தொழிற்சாலை வேலை செஞ்சுருப்பீங்க, இல்லை தொழிற்சாலையை பார்த்துருப்பீங்க. வாசலில் செக்யூரிட்டி இருப்பார், அவருக்கும் உள்ள இருக்காங்க சம்மந்தம் கிடையாது. ஆனால் வரவும் போகலாம் கூட்டி கேட்பார், எங்கே போகிறீங்க, யாரை பார்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்பார். அவருடைய தொழில் அந்த வேலை அவர் செய்வார். உள்ளே போயாச்சுன்னா எந்திரங்களை ஓட்டுவதற்கு மிஷின்களை ஓட்டுறதுக்கு ஒருத்தர் இருப்பார். அப்புறம் வந்து அவருக்கு இந்த இரும்பு துண்டுகளையோ அல்லது வேறு எது கச்சா பொருளையோ கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒருவர் இருப்பார். அப்புறம் அது உள்ள கூட்டுறதுக்கு ஒரு அம்மா ஒருத்தர் வருவாங்க. இப்படி பல பேர் இணைந்த ஒரு தொழிற்சாலையாக அது இருக்கும். அப்படி நிறைய பேர்கள் இருக்கும்போது தான் உற்பத்தி அதிகமாகும். இது வந்து முதல் ஸ்டெப்பாக நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் ஒன்று இருக்குது, தொழில் பிரிவினை. அதாவது ஒரு தொழிலாளி குறிப்பிட்ட தொழிலில் தன் கவனத்தை செலுத்தி அந்த தொழிலில் ஒரு பொருளை ஒரு சரக்கை உற்பத்தி செய்தால் அந்த காலத்தில் அது கைவினைஞர்கள் என்று சொல்வார்கள். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து இரும்பு வேலை செய்யறவங்க தனியாக இருந்தாங்க. அப்புறம் தவளை குடம் இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு தனியாக ஒரு குரூப் இருந்தது. அதில் ஒரு சாதியாக பிரித்து வச்சுருந்தாங்க. அப்புறம் நகை செய்வதற்கு என்று தனியாக ஒரு இனம் இருந்தது. விவசாயம் செய்வதற்கு ஒரு பகுதி இருந்தது. இப்படி தனித்தனியாக இருந்தது எல்லாம் அழித்து விட்டு சமீப காலத்தில் தான் இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 ஆண்டுகளில் தான் இந்த மாற்றங்கள் உருவாக்கி. நான் சின்ன பையனாக இருக்கும்போதுதான் நான் நிறைய இடங்களை பார்த்துருக்கேன். நம்ம கொத்தவால் செடி பின்னாடி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து இரும்பு கூடு எல்லாம் விற்பாங்க. இந்த இரும்பு உண்டியல், அப்புறம் வந்து காடா விளக்கு, அரிவாள் மனை இதெல்லாம் வந்து அங்கேயும் வச்சு செய்வாங்க. ஒருத்தர் உட்காந்து தட்டிக்கினே இருப்பார், ஒருத்தர் வந்து வச்சு மடித்து கொடுப்பாரு, ஒருத்தர் தட்டி போடுவார், ஒருத்தர் வந்து செஞ்சு ஃபினிஷ் பண்ணி கொண்டு வந்து கடையில் வச்சுருவாங்க. கடையில் வந்து அதுக்கு ஒரு விலை விற்பாங்க, அது ஒரு ஹோல்சேல் விற்பாங்க, தனிப்பட்ட முறையில் கேட்டாலும் கொடுப்பாங்க. இப்போ கொட்டை தொழில் இந்த முறை நம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1970 வரை இருந்தது. தொழில் வளர்ச்சி ஏற்பட்டவுடன் அந்த முறையில் மாற்றங்கள் உருவாகி பாருங்க. மிஷினில் போயிட்டு மிளகா அரைக்கிற கூட்டமே கம்மியாச்சுன்னு சொல்லுவாங்க. மிஷின் கேட்டு பாருங்க. இப்போ எங்கெங்க மிளகாலாம் அரைக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு பாக்கெட்டு மிளகாத்தூளை வாங்கிட்டு போயிடாங்க. சக்தி மசாலா, சாம்பார் மசாலா, கண்ட மசாலா, கொண்ட மசாலான்னு சொல்லிட்டு நிறைய மசாலா போட்டு தண்ணி கூட நம்ம தண்ணி பற்றி நிறைய பேசிட்டோம். ஆனால் அதனால இப்போ எல்லா பொருளுமே வந்து கடையில் விற்கிது. இந்த தொழிலாளர்கள் தன்னுடைய வேலைகளை பிரித்துக் கொள்கிறார்கள். கண்டிப்பாக பிரித்து வைத்துத்தான் வேலை செய்ய வேண்டும் என்ற முறையை முதலாளித்துவம் உருவாக்கிவிட்டது. அதாவது தொழிற்சாலையில் ஒருத்தர் வந்து ஒரு இரும்பு கொண்டு வந்தாருன்னா அதை வந்து பெட்டியில் அடுக்குவார். பெட்டியில் அடுக்கத்தான் வேலை இருக்கும். ஒருத்தர் என்ன பண்ணுவார், ஒரு அறத்தை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பார், ஷார்ப் பண்ணின்னு இருப்பார். அந்த அறத்தை ஷார்ப் பண்ணி தான் வேலை இருக்கும். ஒருத்தர் என்ன பண்ணுவார், அந்த அந்த பார்ட்ஸுங்க தயாரான பார்ட்ஸுங்க கொண்டு வந்து லாரியில் ஏற்றுவார். லாரியில் ஏற்றுறது தான் வேலை இருக்கும். அப்புறம் அந்த கம்பெனியில் ஒரு லாரி இருக்கும். அந்த லாரியில் ஏற்றி கொண்டு போய் எந்த ஊரில் சொல்கிறாங்கன்னா அந்த ஊரை கொண்டு போய் இறக்குவாங்க. அதுதான் அவருக்கு வேலை. இந்த உழைப்பு பிரிவினை என்பது தொழிலாளியை அவருடைய தொழிலிலிருந்து பிரித்து எடுத்து அவருக்கு ஒரு அந்நியமான உணர்வை ஊட்டி விடுகிறது. அப்போ இதில் இன்னொரு பக்கம் இருக்கு. ஒரு தொழிலை ஒருவர் செய்யும்போது அதே இடத்தில் அமர்ந்து அந்த தொழிலை செய்யும்போது அவருக்கு ஒரு நேர்த்தியும் ஒரு மும்முரமும் அதில் கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது அவர் அதில் தேர்ச்சி பெற்று விடுவார். இப்போ வந்து இந்த பஞ்சிலிருந்து கொட்டை எடுப்பாங்க. ஒரு தொழிற்சாலையில் எடுத்து அந்த கொட்டைகளை மட்டும் தனியாக எடுத்து பஞ்சை தனியாக வச்சு அடுக்குவாங்க. அந்த மூட்டை கட்டி அடுக்குவாங்க. அது உள்ளே கொண்டு போய் நூலாக்கி வெளியே கொண்டு வருவாங்க. இது நான் மதுரையில் வந்து 2-3 இடத்துல பார்த்துருக்கேன். இப்படி தொழில் பிரிவினை, தொழிலில் உழைப்பு பிரிவினை என்பது ரொம்ப முக்கியம். இதை பற்றி நாம் விரிவாக இன்னொரு பகுதியோடு பார்க்கலாம். இப்போ இந்த முதலாளித்துவம் என்பது ஒரு அதிகாரம்
கொண்ட ஒரு அமைப்பாகும். இதில் சுதந்திரம் மண்ணாங்கட்டி ஒன்றுமே கிடையாது. ஃபேக்ட்ரிக்குள்ளே நீ நுழைஞ்சேன்னா முதலாளி என்ன சொல்கிறானோ அதைத்தான் நீ செஞ்சாகும். உட்காரணும், நில்லுனா நிற்கணும். நம்ம சுதந்திர நாட்டில் இருக்கிறோம் அப்படின்னு கால் எடுத்து போட்டுன்னு முதலாளி நீ என்ன வேலை வாங்க வருது அப்படியெல்லாம் செய்ய முடியாது, எனக்கு கொடுத்த வேலையெல்லாம் செய்வேன் அப்படின்னு வீரவாசனால பேச முடியாது. பேசினா உடனே கெட்ட விட்டுருவோம், சம்பளத்தை குறைச்சிடுவோம், சம்பளத்தை கட் பண்ணிடுவோம், உனக்கு வேலையில் போடான்னு சொல்லிட்டு அப்புறம் ஆளுங்களுக்கு வந்து தான் வேற ஒரு வேலை கிடைக்கிறது. அதனால் முதலாளித்துவம் என்பது ஒரு இராணுவ கட்டுப்பாடு உள்ள சர்வாதிகாரமான ஒரு தத்துவம். அந்த முதலாளித்துவம் என்பது ஒரு இறுகி போன கட்டமைப்பு. இதை எப்படி மாஸ்டர் சொல்கிறாருன்னா, அந்த காலங்களில், அதாவது வரலாற்று காலங்களில் கிமு 5ஆம் நூற்றாண்டு இந்த எகிப்தில் பிரமிட்ஸ்லாம் கட்டினாங்க அந்த காலகட்டம். அப்புறம் ஆசியா மைனர் தொங்கு தோட்டங்கள் இந்த மாதிரி உலக அதிசயங்களாக இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் இருந்த மன்னர்கள் வந்த வரி பணத்தில் எல்லாம் போக உபரியாக அவர்களுக்கு கிடைத்த அந்த நிதியிலிருந்து அங்கிருந்த அடிமைகளை ஒன்று திரட்டி, அங்குள்ள யுத்த கைதிகளை ஒன்று திரட்டி, அங்கே ரோட்டில் திரிந்து நிற்பான் சோம்பேறிகள், அவங்களாம் ஒன்றா சேர்த்து நினைவு சின்னங்களை உருவாக்கினார்கள், கோயில்களை உருவாக்கினார்கள், பாலங்களை உருவாக்கினார்கள், அணைக்கட்டுகளை உருவாக்கினார்கள். அணைக்கட்டு பற்றி பேசும்போது நம்முடைய தமிழ்நாட்டில் கரிகால் பெருவளத்தான் என்ற ஒரு மன்னன் இலங்கையில் போரிடும்போது அங்கு கிடைத்த யுத்த கைதிகளை கொண்டு வந்து இங்கு அந்த கல்லணையை கட்டினான் என்பது வரலாறு. இன்றும் இந்த அளவு பயன்பாட்டில் இருந்தது ஒரு அதிசயம். அதை பற்றி யாரும் ஜாஸ்தி பேசுறதில்லை. ஒருவேளை தமிழ்நாட்டில் இருக்கிறதால என்னவோ அதை பற்றி பெருசாக பேசுறதில்லை. அதே மாதிரி தஞ்சையில் உள்ள பெரிய கோயில், மாமல்லபுரத்தில் உள்ள கட்டளை கோயில்கள், இதற்கான நிறைய அமைப்பெல்லாம் உருவாக்குறாங்க. அது எதை வச்சு உருவாக்குறாங்கன்னா, ஒன்று அரசனுடைய அதிகாரம், இன்னென்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் பாடுவார். மன்னர் போகும்போது இன்னும் சொல்லக்கூடாது, ஏன்னு கேட்கக்கூடாது, தலை தனியாயிடும், அவ்வளோதான் அந்த அதிகாரம். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பக்தி. ஐயோ ஆண்டவனுக்காக செய்கிறோம், ஆண்டவன் நம்ம கண்ணை குட்டிடுவார், காதில் குச்சி விட்டு நோண்டுவார், நான் பல்ல குடி கையில் வச்சு பல்லாங்குடி ஆடுவார் அப்படின்ற ஒரு பயத்தில் நம்ம ஜனங்க அந்த காலகட்டத்தில் இருந்தாங்க. இப்போ பாருங்கள், ஸ்ரீரங்கம் கோயிலில் இளையராஜான்னு ஒரு பிரபலமான இசை அமைப்பாளர். அவர் போகிறார், ஒரு கோயிலுக்கு போகிறார். கோயிலுக்கு போயிட்டு பேச்சுவாக நடந்து கருவறை பக்கம் போயிட்டார். உடனே ஓடிட்டு அங்கே இருக்கிற பிராமின்ஸ் ஆளுங்க இவரை மனைக்கு இல்லை, நீங்கள் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசி கொண்டு வராங்க. அது வன்முறையாக பார்க்கப்பட்ட போதும் அதை இளைஞர்கிட்ட பெரிய பெருசாக எடுத்துக்கல, அது அப்படி நடத்தி வந்துட்டார். ஆனால் நம்முடைய கேள்வி என்னவென்றால், இதை தடுத்தார்களே அங்கு போகக்கூடாது என்று அவர்கள் அல்ல அவர்களுடைய முன்னோர்கள் அந்த இடத்தை வாங்கினார்களா கட்டினார்களா என்பதுதான் கேள்வி. இந்த இளையராஜா இருக்கிறார, இவருடைய முன்னோர்கள் அங்கு வாழ்ந்திருக்கலாம், அங்கு வாழ்ந்த அவருடைய நிலத்தை பிடுங்கி கோயிலை கட்டியிருக்கலாம், குளத்தை வெட்டியிருக்கலாம், விவசாயத்தை அழித்திருக்கலாம். அவருக்கு அந்த கோயிலில் கண்டிப்பாக உரிமை இருக்க வேண்டும். ஏன்னா அவர் இந்த மண்ணினுடைய மைண்டர். இந்த போக வேணாம்னு சொன்னாங்களே, இந்த மணியாட்டிங்க மந்திரம் சொல்கிறாங்க, அவங்க இப்போ சொல்கிறாங்க, நாங்கள் இந்தியத்தில் தான் நாங்கள் அந்த கல்லெல்லாம் வேணாம், நீ எங்கேருந்து வந்தோன்னா அது வரலாற்று விஷயம், அது நிறைய பேச அப்படியே போய்கிட்டே இருக்கோம். ஆனால் ஒரு விஷயம் நாம் சொல்ல வர விஷயம் என்னன்னா, அதிகார மையம் என்பது எப்போதுமே இருந்திருக்கிறது. இன்றைக்கி அமெரிக்காக்காரன் இஸ்ரேலுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுறான், இஸ்ரேலில் எவனா தும்முனா கூட ட்ரம்ப் வந்துடுறாரு, அவர் ஏன் தும்முறாரு, பக்கத்தில் பலசி எவனா குண்டு அடிச்சிட்டான், அதனால தான் இஸ்ரேலுக்காரு தும்முறாருன்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, இந்த யூதர்கள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட தான் உலகத்தினுடைய மொத்த அதிகாரம் வைக்கக்கூடிய செல்வாதாரங்கள் எல்லாம் அங்கே இருக்காங்க. இந்த இந்தியாவில் இருக்க பிராமணர் கையில் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அதிகமாக இருக்காங்களோ, இந்தியாவில் எப்படி பக்தின்னு பேசிட்டு எல்லா கோயில்லையும் அவங்க உட்கார்ந்துருக்காங்களோ, அதே போல ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்க நாடுகளிலும் இந்த யூதர்கள்
அவருடைய அந்த செல்வாதாரம் சொல்லுங்க பேங்கிங் சிஸ்டம் தான். பேங்கிங் சிஸ்டம் அவருக்கு தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அங்கே மத கலவரம், இங்கே மத கலவரம். சமீபத்தில் மதுரையில் வந்து ஒரு பெரிய மத கலவரத்தை நடத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க. மற்றவங்களாம் என்ன பண்ண மத நல்லிக்கானலாம் பேசுவாங்க. எங்கள் பார்வையில் நான் என்ன பார்க்குறேன்னா, அங்கே தமிழ்நாட்டை சேர்ந்த வியாபாரிகள் அங்கே கடை வச்சு குறைக்கிறாங்க. ஒரு மத கலவரத்தை உருவாக்கினால் அந்த கடைகளை அழித்துவிட்டு அடுத்து அங்கே மார்வாடிகளை கொண்டு வந்து அந்த கடைகளை வைக்கலாம். இது கோயம்புத்தூரில் நடந்தது. அந்த கலவரத்தை உருவாக்கி அந்த முஸ்லீம் கடைகளும் ஒழிஞ்சு போச்சு, இந்துக்கள் நாட்டில் கடைகளும் ஒழிஞ்சு போச்சு. அங்கே மார்வாடியும் சேட்டுகளை போய் உட்காந்துட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த மத கலவரங்களை உருவாக்கும். நீங்களாம் பாருங்கள், பெரிய பெரிய நகரங்களை மட்டும்தான் நடக்கும். வட இந்தியா குஜராத்தில் நடந்த மத கலவரத்துக்கு பிறகு அங்கு ஒரு முஸ்லீம் தனியாக ஒரு கடையை வைக்கிறப்போ அந்த கடையை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பயப்படுறாரு. ஏதோ ஒரு கலவரம் வந்துச்சுன்னா இந்த கடை வந்து உடச்சி எடுத்துருவாங்க அப்படின்னு பயப்படுறாரு. இதுதான் அதிகார மையம். இந்த அதிகார மையத்தை முதலாளிகள் கைப்பற்றி கையில் வைத்துக்கொண்டு, அரசாங்கத்தை கைப்பற்றி கையில் வைத்துக்கொண்டு தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டி அவர்கள் கொளித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இதை கண்கூடாக பார்க்கிறோம். நன்றி தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம்.